இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் அறிவியல் பலகை கேளுங்க 90.8 கேளுங்க. துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு, துப்பாய தூவும் மழை. உண்பவர்க்கு தக்க உணவுப் பொருள்களை விளைவித்து தருவதோடு பருகுபவர்க்கு தானும் ஓர் உணவாக இருப்பது மழையாகும் என்று நீரின் சிறப்பை, மழையின் சிறப்பை உணர்ந்ததால்தான் வள்ளுவரே வான் சிறப்பு என்று ஒரு அதிகாரத்தையே இயற்றியுள்ளார். இப்புவியில் உள்ள தண்ணீரில் 1% குறைவான அளவே குடிநீராகும் தன்மையை கொண்டிருக்கிறது. நமது உடலோ 60 முதல் 70% தண்ணீரை கொண்டுள்ளது. நமது மூளையில் 75% தண்ணீரும், நுரையீரலில் 90% தண்ணீரும், இரத்தத்தில் 82% தண்ணீரும் உள்ளன. ஆறில்லா ஊருக்கு அழகு பாழ். ஆற்றங்கரைகளே மனித நாகரிகத்தின் தொட்டில்கள். தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே என்றெல்லாம் 1000 பழமொழிகள் தண்ணீரை பற்றி நம் தமிழில் உண்டு. மேலும் நதிகளுக்கு காவிரி, வைகை, கங்கை, யமுனை, பவானி, நர்மதை, கோதாவரி என்று தெய்வங்களின் பெயரையும் பெண்களின் பெயரையும் சூட்டி பெருமைப்படுத்திய நிலம் நம் நிலம். ஆனால் அந்த நீரின் பெருமையை பேசும் அளவுக்கு அதை பாதுகாக்கும் வழிமுறைகள் நம்மிடம் உள்ளதா? அதை நாம் கடைபிடிக்கிறோமா? ஒரு தண்ணீர் குழாயிலிருந்து ஒரு வினாடிக்கு ஒரு சொட்டு நீர் வீணாகும்போது ஒரு வருடத்தில் சுமார் 11,356 லிட்டர் நீர் வீணாகிறது. இங்கே எத்தனை பேர் ஒழுகிக் கொண்டிருக்கும் தண்ணீர் குழாயை பார்த்தவுடன் அதை நிறுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறோம்? என்னக்கா பதில் சொல்லுக்கா, பேரண்டம் என்றால் என்னக்கா, என்னன்னா பதில் சொல்லுன்னா, கருந்துளை என்றால் என்னன்னா, அறிவியல் பலகை கேளுங்க, அமுத பெருவிழகானுங்க, விஞ்ஞானியாகலாம் நாமும் அறிவியல் பலகையினாலே. அறிவியல் பலகை நிகழ்ச்சியின் மூத்த ஒருங்கிணைப்பாளர்கள், சமுதாய வானொலிகளின் வழிகாட்டி டாக்டர் ஆர் ஸ்ரீதர் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய பி ஸ்ரீகுமார் ஐயா அவர்கள் மற்றும் மதிப்பிற்குரிய டிவிவி வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள். குரங்கில் இருந்துதான் மனிதன் பிறந்துட்டான், பரிணாமத்தினை பரிமாறிக்கலாம், ககன்யான் திட்டத்தில் ஜகத்தினை நாம் கடப்பதற்கு பாதை அமைப்போமே. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் அறிவியல் பலகை நிகழ்ச்சி தயாரிப்பு குழு, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் இயக்குனர் முனைவர் எம் ஜோதிபாசு அவர்கள், தயாரிப்பு மேற்பார்வை புரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் முனைவர் சி சுமதி அவர்கள், எடிட்டிங் ஆர்ஜே காரை காமாட்சி. இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் அறிவியல் பலகை கேளுங்க 90.8 கேளுங்க. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி வாயிலாக அறிவியல் பலகை நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கும் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். காரைக்குடி மைய மின்வேதியியல் ஆய்வகத்தில் பிடெக் 1ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்களான பிரவீன், முகமது யாசிர், ராகுல், கௌதம் இவங்க 4 பேருமே சேர்ந்து நம்ம வானொலியில வாட்டர் ஃபுட் பிரிண்ட் பத்தி ஒரு அழகான கலந்துரையாடல் மூலமா பகிர்ந்துக்க போறாங்க. வாங்க நேயர்களே, நம்ம இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயனடையலாம். ஞானியாகலாம் நாமும் அறிவியல் பலகையினாலே. இந்திய அரசின் விக்யான் பிரச்சார் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சியில் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி வாயிலாக பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம். நாங்கள் காரைக்குடியில் இருக்க மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பிடெக் 1ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்கள். என்னோட பேர் பிரவீன். நான் ராகுல். நான் முகமது யாசிர். இவர்களுடன் கௌதம். இன்னைக்கு நாங்கள் வாட்டர் ஃபுட் பிரிண்ட் அப்படின்ற தலைப்பில் ஒரு சுவாரஸ்யமான கலந்துரையாடலை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறோம். சரி, வாங்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியை கேட்க தொடங்கலாம். ஹலோ. ஹலோ, சொல்றா. டே ராகுலே, சலிப்பா இருக்குடா, எங்க விளையாட போலாமா? சரிடா, போலாமே. அப்போ ராசிரியும் பிரவீனையும் கூப்பிடு, எல்லாரும் சேர்ந்தே போலாம். சரிடா. நம்ம இடத்துக்கு வர சொல்றா. ஓகேடா.
ஹாய்டா. ஹாய்டா. எங்கடா யாசிரு? வரேன்னு சொன்னா ஆனா இன்னும் காணமேடா. அவனுக்கு இதே வேலையா போச்சுடா. சரிடா, வாங்க நம்ம போவோம், அவன் வருவான். டேய் நில்லுங்கடா, வந்துட்டேன்டா. ஏன்டா இவ்வளோ நேரம்? அட ஏன்டா நீ வேற. ஏன்டா என்னாச்சு? குளிச்சிட்டு இருக்கும்போது பாதியிலே தண்ணி வரலடா. சரி, குளிச்சியா இல்லையாடா? மூஞ்சி கழுவ கூட தண்ணி வரல. இதில் நான் எங்கே குளிக்கிறது? நேற்று அவ்வளோ மழை பெஞ்சுமா தண்ணி வரல? அதானே, அப்போ கூட ஏன்டா தண்ணி வரல? ஆமாடா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பேப்பர் ஃபேக்ட்ரி இருக்குது. எங்கள் ஊருக்கே ஒரே ஏரியிலேருந்து தான் தண்ணி வரும். அந்த ஏரி தண்ணியை பேப்பர் தயாரிக்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. பேப்பர் தயாரிக்க இவ்வளோ தண்ணி தேவையாடா? ஆமாண்டா, ரொம்ப தண்ணி தேவை. ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ண எவ்வளோ வாட்டர் யூஸ் பண்ணுறோமோ அதை வாட்டர் இன்டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு 70லேருந்து 80 கேலன் தண்ணி வெறும் 1 கிலோ பேப்பர் தயாரிக்க மட்டுமே யூஸ் பண்ணுறாங்கடா. கேலனா? அப்படின்னா என்னடா? ஒரு கேலன்னா 3.8 லிட்டருக்கு சமமானது. அப்போனா 300லேருந்து 400 லிட்டர் தண்ணி வெறும் 1 கிலோ பேப்பர் தயாரிக்க மட்டுமே ஃபேக்ட்ரியில் பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லடா, பேப்பர் தயாரிக்க மரத்தையும் வெட்டுறாங்க. இதனால வாட்டர் சைக்கிள் பாதிச்சு, அதனால மழை கூட சரியா வர்றதில்ல. ஆனால் நான் கேள்விப்பட்டேன் இதை விட அதிகமான தண்ணியை ஃபேக்ட்ரிஸில் யூஸ் பண்ணுவாங்கன்னு. இந்த தண்ணியெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க என்ன தான் பண்ணுவாங்க? தண்ணி ஹீட்டை நல்லா அப்சர்வ் பண்ணும். இதனால் ஃபேக்ட்ரியில் இதை கூலண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. கூலண்ட்னா ஃபேக்ட்ரியில் ஒரு பொருளை தயாரிக்கும் போது ஹீட்டு நிறையா ரிலீஸ் ஆகும். அதை கம்மி பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. இதை கூலிங் ப்ராசஸ்னு ஃபேக்ட்ரியில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு கடல் நீரை பெரும்பாலும் பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்டா? ஏன்னா அது மிஷினில் இருக்கிற இரும்பை துருப்பிடிக்க வச்சிரும். இதுக்கு பேர் தான் கொரோஷன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் நம்ம நல்ல தண்ணியை, அதாவது ஃப்ரெஷ் வாட்டரை யூஸ் பண்ணுவோம். சுமாராக வருஷத்துக்கு 500 பில்லியன் கியூபிக் மீட்டர் தண்ணி வெறும் தொழிற்சாலையில் பயன்படுத்துகிறாங்க. ஆமாண்டா, நிறைய நேஷனல் இன்டர்நேஷனல் ஏஜென்சி இந்தியாவில் வாட்டர் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ் படி பார்த்தோம்னா 40 பில்லியன் லிட்டர் தண்ணீரை வெறும் தொழிற்சாலை தேவைக்கு மட்டும் பயன்படுத்துகிறாங்க. அதுவும் 6% மொத்த தண்ணீர்லேருந்து. சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட், அதாவது சிபிசிபி படி பார்த்தோம்னா 500 பில்லியன் லிட்டர் தண்ணீரை வருஷத்துக்கு தொழிற்சாலை பயன்படுத்துகிறாங்க. இதில் 10 பில்லியன் தண்ணீரை வெறும் தயாரிப்புக்கும் அண்ட் 30 பில்லியன் தண்ணீரை பதப்படுத்துறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம்டா, இப்போ ரீசெண்டாக வேர்ல்டு பேங்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொழிற்சாலைக்கான தண்ணீர் தேவை அண்டு உற்பத்தி பண்ணுற தேவை வருஷத்துக்கு 42% உயர்வாகும். அது மட்டும் இல்லாமல் 1999 67 பில்லியனாக இருந்த வாட்டர் யூசேஜ் 2025 228 பில்லியனாக உயர்ந்துடும்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தமாக பார்த்தோம்னா தொழிற்சாலைக்கான தண்ணீர் தேவை உயர்ந்துட்டே தான் இருக்க போகுது. இப்படியே போச்சுன்னா தண்ணீரோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ரொம்ப குறைஞ்சிடும். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, பெரிய பெரிய தொழிற்சாலையோட சிறிய சிறிய தொழிற்சாலை தான் நிறைய தண்ணியை பாதிக்கிறது. நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான்டா இருக்குது. ஆனால் இப்போ நம்மளால் என்ன தான் செய்ய முடியும்? நம்மளால் இப்போ விளையாட முடியும்டா. வாங்கடா விளையாட போகலாம், டைம் ஆகுது, போய்கிட்டே பேசலாம். டெய்டே எல்லாரும் அங்கே பாருங்கடா, எவ்வளோ அழகான விவசாய நிலம். ஆமாண்டா, அங்கே பாருங்கடா, அழகாக இருக்குல்ல? பார்க்க அழகாக தான் இருக்கும். ஆனால் அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமாடா? இதில் என்னடா கஷ்டம் இருக்குது? விதைய போட்டால் வளர போகுது, அவ்வளோதானே. அவ்வளோதானா? இந்தியாவில் தண்ணீர் பற்றாக்குறைங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குடா. ஒரு வருஷத்துக்கும் சுமார் 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் மக்கள் பாதிக்கப்படுறாங்கடா. என்னடா சொல்கிற? ஆமாடா, சிட்டி கிராமம் மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனைனால சுற்றுச்சூழல் விவசாயமும் ரொம்ப பாதிக்குதுடா. பாதிக்குதா? என்னத்த பாதிக்குது? ஒரு வருஷத்துக்கு தேவையான மழை இங்கே பெய்யுறது இல்லடா. அப்படியே பேஞ்சாலும் அதில் 1/4 பங்கு கூட விவசாயத்துக்கு கிடைக்கிறது கிடையாது. ஏன்டா தண்ணி அவ்வளோ தேவைப்படுதா? ஆமாண்டா, 1 கிலோ நெல் விளைவிக்கவே 2500 லிட்டர் தேவை. அதே 1 கிலோ கோதுமை விளைவிக்கணும்னா 1350 லிட்டர் தேவைடா. இப்போ நம்ம டெய்லி பயன்படுத்துகிற தக்காளி உருளைக்கிழங்கு விளைவிக்க 200 லிட்டர் தண்ணி தேவைடா. இப்படி பயன்படுத்துகிற தண்ணியை தான் நம்ம க்ரீன் வாட்டர் ஃபுட் பிரிண்ட் சொல்லுவாங்க. இப்படி விவசாயத்துக்கு தண்ணி கிடைக்கலைன்னா நம்ம உணவுக்காக பக்கத்து நாட்டை சார்ந்திருக்க நிலை வந்துடும்டா. ஆமாண்டா பிரவீன், உலக மக்கள் தொகையில் இந்தியா 18% பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லாமல் உலக மக்கள் பயன்படுத்துகிற நீர் வளத்தில் இந்தியா 4% பங்கு வகிக்குது. நம்ம நாட்டு விவசாயம் மழை நீர் நம்பி தாண்டா இருக்குது. சீரான நீர்ப்போக்கு உரங்களுக்கும் தானியங்களுக்கும் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நல்ல விளைச்சலை தர முடியும். அது மட்டும் இல்லாமல் கால்நடை வளர்ப்புக்கும் மீன் வளர்ப்புக்கும் நீரின் தேவை ரொம்ப முக்கியம்டா. டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் சமீப காலத்தில் நடத்திய சர்வேல இந்தியாவில் நிறைய அர்பன் சிட்டிஸ் இந்த நீர் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரிய வருது. 2013 நடத்திய ஆய்வில் இந்தியாவில் 13.7% பங்கு விவசாயத்துக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விவசாயத்தின் மூலமாக நம்ம நாட்டு மக்கள் தொகையில் 50% மக்களுக்கு வேலைவாய்ப்பு பெற முடியுது. ஆமாண்டா ராகுல், இந்தியாவோட முதுகெலும்பே விவசாயம் தான். அப்படிப்பட்ட விவசாயத்துக்கு நீர் போக்குவரத்துங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. பிரவீனே, சோஷியல் சயின்ஸில் இதெல்லாமாடா இருக்கு? இது ஜென்ரல் நாலேஜ்ரா, இது கூடவாடா தெரியாது கௌதம், நான் கூட படிச்சிருக்கேன்டா. இந்தியாவில் 80% தண்ணி நம்ம விவசாயத்துக்கு மட்டுமே பயன்படுத்துகிறோம்.
இவ்வளோ தண்ணி எங்க இருந்துடா கிடைக்குது? நம்ம நாட்டில் மொத்தமாக 146 முக்கியமான நீர் சேமிப்பு தேப்பங்கள் இருக்குடா. இது மொத்தமாக 51 பில்லியன் கியூபிக் மீட்டர் நீரை சேமிச்சு வைக்கும். மத்திய நீர் ஆணையம் வெளியிட்ட தகவலின்படி ஜூன் முதல் செப்டம்பர் வரை பெய்யக்கூடிய பருவகால மழையை இந்த நீர் சேமிப்பு தேப்பங்கள் சேமிச்சு வைக்கும். இந்த சேமிச்சு வச்ச நீரை நம்ம விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் பயன்படுத்துறோம்டா. டாப்பரா டே. ஓ, அப்போ இதில் இவ்வளோ விஷயம் இருக்காடா. நான் கூட சும்மா விதைய போட்டால் வளர்ந்துடும் நினச்சேன். ஓ, அப்போ இதில் இவ்வளோ விஷயம் இருக்காடா. நான் கூட சும்மா விதைய போட்டால் வளர்ந்துடும் நினச்சேன்டா. டேய், அங்கங்க நின்று பேசிட்டு இருக்காதீங்கடா, வாங்கடா போலாம், டைம் ஆகுது. கிரவுண்டுக்கு போயிட்டு பேசலாம்டா. என்னடா இது, கிரவுண்டு ஃபுல்லா தண்ணியா இருக்கு. இதுக்காகவாடா இவ்வளோ தூரம் வந்தோம்? இவ்வளோ பேசுகிறோம் நம்ம, கண்ணு முன்னாடி எவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆகுது பாரு. அப்போ இந்த மழை தண்ணியெல்லாம் என்னதாண்டா ஆகுது? இதுக்கு தாண்டா ப்ளூ வாட்டர் ஃபுட் பிரிண்ட்னு ஒன்று இருக்கு. ப்ளூ வாட்டர் ஃபுட் பிரிண்டா? அப்படின்னா என்னடா? அதுக்கு தாண்டா ப்ளூ வாட்டர் ஃபுட் பிரிண்ட்னு ஒன்று இருக்கு. ப்ளூ வாட்டர் ஃபுட் பிரிண்டா? அப்படின்னா என்னடா கௌதம்? ராகுலே, ப்ளூ வாட்டர் ஃபுட் பிரிண்ட்னா நம்ம பயன்படுத்துகிற தண்ணீர் நிலத்திலிருந்தும் இல்லை நிலத்தடியிலேருந்து வந்துச்சுன்னா அதான் ப்ளூ வாட்டர். இதை வேற விதமாக சொல்லணும்னா, ஒரு தனி மனிதன் அல்ல சமூகம் மொத்தமாக பயன்படுத்துகிற தண்ணியை தான் ப்ளூ வாட்டர் ஃபுட் பிரிண்ட்னு சொல்லுவாங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம பயன்படுத்த தண்ணி ஒன்று தயாரிக்கிற பொருளில் இல்லை தனி மனிதன் பயன்படுதல்ல, அல்ல மிச்சம்லாம் நீராவியாக போயிடும். ஒருத்தன் யூஸ் பண்ணுறதுனால என்னடா ஆகிட போகுது கௌதம்? அப்படியா? அப்போ இதை கேளு. டாய்லெட் ஃப்ளஷிங் பண்ண ஒரு நாளைக்கு 30 லிட்டர் தண்ணி, துணி துவைக்க 20 லிட்டர் தண்ணி, வீடு கழுவ 20 லிட்டரு, பாத்திரம் கழுவ 20 லிட்டரு, சமைக்க 10 லிட்டர், குடிக்க 10 லிட்டர். எப்பா, இதுல ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா, ஒரு வசதியான மனிதன் ஒரு நாளைக்கு 350 லிட்டர் தண்ணீர் வரைக்கும் பயன்படுத்துறான். டே கௌதம், குறை சொன்னா 1000 குறை சொல்லிட்டே இருக்கலாம். இதுக்கு தீர்வே இல்லையாடா? தீர்வு இருக்குடா பிரவீனே. ஒரு வீட்லயும் ஒரு அப்பார்ட்மெண்ட்லயும் கரண்ட் மீட்டர் இருக்க மாதிரி வாட்டர் மீட்டரும் இருக்கணும். கொடுத்த அளவுக்கு மேல தண்ணீரை யூஸ் பண்ணா தகுந்த ஃபைன் போடணும். இது மட்டும் போதுமாடா கௌதமே? கண்டிப்பா இது மட்டும் போதாது. இதை விட முக்கியமான விஷயம், தனி மனிதனுக்கு ஒவ்வொரு தண்ணீர் துளியோட அருமை தெரியணும். அப்போதான் இதெல்லாம் சரியாகும். அது சரிடா கௌதம். அப்போ இங்கே தேங்கி நிற்கிற தண்ணியை எப்படி சேமிக்கிறது? இதுக்கும் தனி நபருக்கும் சம்மந்தமே இல்லையே. இதுக்கு தாண்டா ராகுல் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஒரு திட்டம் இருக்கு. இப்போ ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் இந்த மாதிரி இடத்துல மழை பெய்யுற தண்ணிலாம் நிறைய சேரும். அந்த மாதிரி தண்ணிலாம் சின்ன பைப் போட்டு மாடிலேருந்து கீழே கொண்டு வரணும். அதான் இப்போ எல்லார் வீட்லயும் செஞ்சுட்டு இருக்காங்கல்ல. செய்கிறாங்கடா, ஆனால் அப்படியே கீழே விட்டுறாங்க. அது முழுசாக சேமிக்கப்படுறது கிடையாது. அப்புறம் என்ன பண்றது? சொல்கிறேன் கேள்ற கௌதம். ஃபஸ்ட்டு 3 அடிக்கு குழி தோண்டிக்கணும். அந்த குழியில் 1 அடிக்கு கல் போட்டுக்கணும். அதுக்கு மேலே 1 அடிக்கு மணல் போட்டுக்கணும். அதுக்கு மேலே 1 அடிக்கு சின்ன சின்ன கற்கள், பூலாங்கற்கள் அதெல்லாம் போட்டு மாடிலேருந்து வர தண்ணி அதுக்குள்ளே விடண்டா. அப்படி செஞ்சோம்னா நிலத்தடி நீரும், அதாவது கிரவுண்ட் வாட்டர் லெவலும் அதிகமாகும்டா. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு இன்னொரு வழி இருக்குது. அது என்னடா பிரவீனே? மாடிலேருந்து வர தண்ணி நேரம் கீழே ஒரு குழி தோண்டி அங்கே ஒரு டேங்க் மாதிரி கட்டி அதுக்குள்ள விட்டு பிற்காலத்தில் தேவைப்படும் போது ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம்டா. பெய்கிற மழை நீரை சேமிக்கிறதுக்கு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மெத்தட் மட்டும் இல்லைடா கௌதம, இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் அணைகள் கட்டுறது. அணைனா என்னென்னா, மழை பெஞ்சு வர தண்ணி, அப்புறம் நதியிலேருந்து வர தண்ணி, சின்ன சின்ன ஓடையிலேருந்து வர தண்ணி, இதெல்லாம் ஒரே இடத்துல சேர்த்து ஒரு தடுப்பு மாதிரி கட்டி ஒரு ஏரியா உருவாக்குனா அதுக்கு பேர் தான் அணை, அதாவது டேம்னு சொல்லுவாங்க. இதை மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்கடா. இதை ஏன்டா அப்படி சொல்கிறாங்க? ஏன்னா இந்த டேமில் ஃப்ளோ ஆகிற வாட்டருக்கு நிறைய எனர்ஜி இருக்கும். அதை நம்ம டர்பைன் யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியாக கூட ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அப்படி உற்பத்தி பண்ணுற எலக்ட்ரிசிட்டியை ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவாங்கடா. ஓ, இதை வச்சு எலக்ட்ரிசிட்டிலாம் கூட ப்ரொடியூஸ் பண்ண முடியுமாடா? இது மட்டும் இல்லை ராகுல், டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரிக்கு நிறையா தண்ணி தேவைப்படும் சொன்னோம்ல, அதுக்கு இந்த சேமிச்சு வச்ச தண்ணியை கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம எல்லா ஊர்லேயும் மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதனால் சில ஊர்லலாம் ஃப்ளட் வர சான்ஸ் இருக்குது. இந்த டேம் கட்டுறதுனால இந்த மாதிரி வெள்ளம் வரதெல்லாம் தவிர்க்கலாம். இவ்வளோ பயன் இருக்கனால தான் இதை மல்டிபர்பஸ் ரிவர் ப்ராஜெக்ட்னு சொல்கிறாங்கடா ராகுல். இதில் இவ்வளோ பர்பஸ் இருக்கா யாசிர்? ஆமாடா ராகுல், மத்திய நீர் ஆணைய திட்டம் உள்ள தகவலின்படி நாட்டில் முடிக்கப்பட்ட அணையால் உருவாக்கப்படுற மொத்த நேரடி சேமிப்பு எவ்வளோனா 249 பில்லியன் கியூபிக் மீட்டர். இது மட்டும் இல்லை, புதுசாக 29 பில்லியன் கியூபிக் மீட்டர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியோட 397 டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் இருக்குடா. டேமுக்குலாம் தண்ணி 6 கால்வாயிலேருந்து தான் வருது. ஆனால் ஆற்று தண்ணி சரியான அழுக்குடா. ஆமாம், ஆற்று தண்ணிலாம் எப்படி அழுக்காகுது? டேமுக்குலாம் தண்ணி 6 கால்வாயிலேருந்து தான் வருது. ஆனால் ஆற்று தண்ணிலாம் எப்படி அழுக்காகுது யாசிர்? ஃபேக்ட்ரியில் கிரியேட் ஆகிற வேஸ்ட்டை பெரும்பாலும் ஃப்ரெஷ் வாட்டரை பயன்படுத்தி தான் ஆற்றுல கலக்கிறாங்க. இதனால் ஆற்றுல இருக்க தண்ணி ரொம்ப மாசுபடுது.
நீர் குறியீட்டில் 122 நாடுகளில் இந்தியா 120வது இடத்துல இருக்குடா பிரவீன. நீர் இருப்புக்கான தரவரிசையில் 150 நாடுகளில் இந்தியா 133வது இடத்துல இருக்கு. டே யாசிரு, உனக்கு தெரியுமா இண்டஸ்ட்ரியில இருந்து வர வேஸ்ட்ல லெட்டு, சல்ஃபரு, மெர்க்குரி, ஆஸ்பெஸ்டோஸ். ஆஸ்பெஸ்டோஸா அப்படின்னா என்னடா கௌதம்? ஆஸ்பெஸ்டோஸ்னா ஒரு குரூப் ஆஃப் மினரல் வகையில வரும்டா. இது ஹியூமன்ஸ்க்கு ரொம்ப தீங்கானது. இது ரொம்ப ஈஸியா கேன்சரை உருவாக்கும். இந்த ஆஸ்பெஸ்டோஸை வச்சு நிறைய வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்துவாங்கடா. ஆனா ரீசெண்டா இதை நிறைய கண்ட்ரில பேண்டே பண்ணிட்டாங்க. இதனால எவ்வளவு பிரச்சனை இருக்காடா? ஆமாண்டா, இதே மாதிரி லெட் ஒரு நான் பயோடிகிரேடபிள் மெட்டீரியல். அப்புறம் இது ஒரு நியூரோடாக்சின். அதாவது இது எளிதா மண்ணுல மக்காது. ஒன்ஸ் இது வாட்டர் இல்லைன்னா என்விரான்மெண்ட்டோட மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா இதை சுத்தப்படுத்துறது ரொம்ப கஷ்டமான வேலை. லெட்டு கலந்த வாட்டரை ஒரு மனிதன் குடிச்சானா அவனுக்கு பிரெயின் டேமேஜ் வர நிறைய சான்ஸ் இருக்கு. நான் என்ன கேட்டு நீங்க என்னடா இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க? ஆறு எப்படி அழுக்காதுன்னு சொல்லுங்கடா யாராச்சும். இப்போ என் டாப்பத்தில் ராகுல் சொல்லுவான் பாடுறா. யாசிரு, சமீப காலங்களில் நம்ம இந்திய நதிகள் நிறைய பொல்யூஷனால மாசடையுதுடா. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் நிறைய ஃபேக்டரிஸ்லேருந்து வெளிவர கழிவு நீரும் வீட்டிலேருந்து வெளிவர கழிவு நீரும் அந்த நதியோட கலந்துடுது. அந்த நதியில் உள்ள தாவரங்களுக்கும் அதில் வாழ்கிற உயிரினங்களுக்கும் ரொம்ப கெடுதல் விளைவிக்குது. நம்ம நாட்டில் ரொம்ப புனிதமான மற்றும் நீளமான நதின்னு சொல்லக்கூடிய கங்கா நதி தாண்டா அதிகமான பொல்யூஷனால உள்ளாக்கப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் கங்கா நதியை சுற்றி இருக்கிற நிறைய ஃபேக்டரிஸ் அதோட கழிவு நீரை கங்கா நதியில் கலந்துறதுனால கங்கா நதியுள்ள சுற்றுச்சூழல் நிறையவே பாதிக்கப்பட்டிருக்கு. இது தவிர சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு CPCB 2018 வெளியிட்ட தகவலின்படி இந்தியாவில் 351 நீளமான நதிகள் மாசுபாட்டுக்கு உள்ளாகுதுன்னு தெரிய வந்திருக்கு. இந்தியாவிலேயே மகாராஷ்டிரா மாநிலம் தாண்டா இப்போ ரிவர் பொல்யூஷனை நம்பர் 1 இடத்த பிடிச்சிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா சென்னையில் இருக்கிற கூவம் நதி தான் இப்போ ரொம்ப பொல்யூஷனுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்குன்னு தெரிய வருது. நம்ம நினைக்கிறோம் தண்ணி எல்லாமே இண்டஸ்ட்ரினால மட்டும்தான் வேஸ்ட் ஆகுதுன்னு. அப்படி தானடா பிரவீன? இல்லடா, பாதி பங்கு நம்ம வீட்டில் இருந்தா போகுது. இப்போ நீ குளிக்கிற தண்ணி, பாத்திரம் கழுவுற தண்ணி, துவைக்கிற தண்ணிலாம் என்ன பண்றீங்க? ட்ரைனேஜில் விட வேண்டாம் பிரவீன. ட்ரெயினேஜில் வரனால இந்த தண்ணிலாம் குடிக்கிற தண்ணியோட கலக்கிற வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்கங்க லீக் ஆகி ரோட்லயும் தேங்கி நிக்குதா யாசிரு. அப்ப எப்படி இதெல்லாம் சரி பண்றது பிரவீனு? ட்ரைனேஜை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணண்டா. அது மட்டும் இல்லாம அடிக்கடி லாரி வச்சதெல்லாம் எடுக்கணும். அதை விட முக்கியமான விஷயம், இந்த தண்ணிலாம் அதிகமா ட்ரைனேஜ்ல விடாம மறுசுழற்சி பண்ணி இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்கணும். அப்புறம் வீட்டுல சின்ன தோட்டம் வச்சு அந்த தண்ணிங்களை தோட்டத்துக்கு பாய்ச்சலாம்டா. இப்போ இந்த தண்ணியை குடி தண்ணியா மாத்திர கூட டெக்னாலஜி இருக்குடா. இப்படிலாம் பண்ணாம தண்ணி அழுக்காவே இருந்தா நிலைமை என்னடா ஆகும்? இப்படிலாம் பண்ணாம நிலைமை அப்படியே இருந்துச்சுன்னா என்ன தெரியுமாடா ஆகும் யாசிரு? தண்ணீரோட அளவுக்கு மீறின உபயோகத்தினால நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷன்ல இருக்க மக்களுக்கு மிகப்பெரிய நீர் பற்றாக்குறை வரும். உலகத்துல சில பகுதியில ஒழுங்கான ட்ரைனேஜ் சிஸ்டம் கிடையாது. இதனால கழிவுகள் இருந்து வர நீர் நம்ம டெய்லி யூஸ் பண்ற தண்ணீரோட கலந்துரும். இதனால குப்பம் பகுதியில இருக்க நிறைய மக்களுக்கு நிறைய நோய் வர வாய்ப்பு இருக்கு. இதுல சில நோய்க்கு மருந்தே இல்ல. இதை விட பெரிய விஷயம் என்னன்னா தண்ணினால தான் 3ஆம் உலகப் போரே வரப்போகுதுன்னு சொல்றாங்க. தண்ணீருக்காக ஒவ்வொரு நாடும் மற்ற நாடுகள் கூட சண்டை போட்டு பெரிய பிரச்சனையாக போகுது. தண்ணீர் பற்றாக்குறையினால மரம் செடிகளுக்கு ஒழுங்கான தண்ணி இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா எல்லா மரமும் அழிஞ்சிரும். இப்ப புதுசா வந்த ChatGPT அதை ட்ரெயின் பண்ண மட்டும் 7 லட்சம் லிட்டர் தண்ணி தேவைப்படுது. ஆனா எனக்கு இதோட தீர்வுலாம் என்னன்னே தெரியலடா. இருக்குடா கௌதம், இண்டஸ்ட்ரீஸ்லாம் தண்ணி ஆறு ஏரியில இருந்து இருக்கிறதுக்கு பதிலா மறுசுழற்சி பண்ண தண்ணியை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம்டா. அப்படி பண்ணா மறுசுழற்சி அதிகமாகும், ஆறு ஏரி தண்ணிலாம் அழியறதும் குறையும்டா. அப்புறம் பிரவீன் சொன்ன மாதிரி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கை எல்லார் வீட்லையும் கட்டாயமாக வைக்கணும்டா. இதை பண்ணுறதுக்கு ஒரு நாளுக்கான சராசரி செலவை விட கம்மியாக தாண்டா ஆகும். அப்புறம் நம்ம எல்லாரோட வீட்லையும் அன்றாட யூஸ் பண்ணுற தண்ணியோட அளவை குறைச்சிக்கணும். அதாவது சிக்கனமாக யூஸ் பண்ணணும்டா. அப்புறம் பிரவீன் சொன்ன மாதிரி வீட்டில், காலேஜஸில், ஆஃபீஸ் அண்ட் ஸ்கூல்ஸ்லலாம் பைப்ஸ்லேருந்து லீக் ஆகிற தண்ணியை கம்மி பண்ணணும். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே கௌதம் சொன்ன மாதிரி தனிநபருக்கு தண்ணீரோட முக்கியத்துவத்தை நல்லா உணர்ந்து அந்த நீரையும் நீர் வளத்தையும் பாதுகாத்து வாழ கற்றுக்கணும்டா. இதுக்கு தாண்டா விவேகானந்த திருக்குறள்ல ஏதோ சொல்லியிருப்பாரு. டே கௌதமா, திருவள்ளுவர்ரா. இது கூடவாடா தெரியாது கௌதம்? டே ஓட்டாதீங்கடா. நானும் போறேன், படிக்கிறேன், இதே மாதிரி டாப்பர் ஆயிட்டு மாஸ் பண்றேன். சரி அதை விடுங்கடா, இப்ப திருக்குறளை சொல்லுங்கடா. சொல்றேன் கேளு. நீரின்றி அமையாத உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. டே ராகுலே, ஏதோ சொல்றானே, அப்படின்னா என்னடா? டே கௌதம், உலகத்தில் மழையே இல்லைனா ஒழுக்கம் கெட்டு அழிஞ்சிடும் அப்படின்ற நிலை இருக்கிறதுனால தண்ணீரோட இன்றியமையாமைய நம்ம எல்லாம் நல்லா புரிஞ்சு செயல்படணும்டா. ஆமாண்டா, இதே மாதிரி தண்ணியோட அருமையை புரிஞ்சு நம்ம எல்லாம் செயல்படணும்டா. ஆனா இப்போ கிரவுண்டு ஃபுல்லா தண்ணியா இருக்கு. நம்ம வாங்க வீட்டுக்கு போய் செயல்படுவோம். சொன்னா நல்ல சொன்னா விஞ்ஞானம் மண்ணியம் இல்லன்னா சொன்னா நல்ல சொன்னா விஞ்ஞானம் மண்ணியம் இல்ல
இந்திய அரசின் விக்யான் பிரசார் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சியில் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி வாயிலாக பங்கேற்க வாய்ப்பளித்தமைக்கு நன்றிகள். இன்றைய அறிவியல் பலகை நிகழ்ச்சியில காரைக்குடி மைய மின்வேதியியல் ஆய்வகத்துல பிடெக் முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவர்களான பிரவீன், முகமது யாசிர், ராகுல், கௌதம் இவங்க 4 பேருமே பகிர்ந்த வாட்டர் ஃபுட்பிரிண்ட் பற்றிய தகவல்கள் நிறையவே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா? அப்போ மறக்காம நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியோட மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் பின்னூட்டங்களை நீங்க தாராளமா அனுப்புங்க. மின்னஞ்சல் முகவரி சொல்றேன், குறிச்சுக்கோங்க. fm90.alagappauniversity.ac.in. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்ற இவங்க 4 பேருக்குமே நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துகளும். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி, காரைக்குடியின் முதல் வானொலி. நன்றி நேயர்களே.